பிரித்தானியாவின் இன்றைய நிலவரம் கலவரமாக இருக்கிறது. இன்று புதன்கிழமை பிரித்தானியாவின் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கலவரங்கள், அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்பது தொடர்பில் போலீசார் தகவலை வெளியிட்டு வைத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 420 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேருக்கு கடூரிய சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலான செய்திகளை இந்த வீடியோவில் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் கிரிதரன். வெல்கம் டு கிரிதரன் விலாக்ஸ். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்து சேரும். பிரித்தானியாவில் நாடு முழுவதும் கலவரங்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ என்னுடைய சேனலில் இனி வருகின்ற காலங்களில் தொடர்ந்து கொண்டு வருவதற்காக இருக்கிறேன். முக்கியமாக இந்த பிரித்தானியாவில் இடம்பெறுகின்ற கலவரங்கள் தொடர்பிலான காரணம் தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக இந்த கலவரத்துக்கான காரணத்தினுடைய பின்னணியை சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். கடந்த மாதம் 29ஆம் தேதி லிவர்பூல் என்ற இடத்துக்கு அருகாமையில் இருக்கிற சவுத் போர்ட் என்ற இடத்துல ஒரு 17 வயது சிறுவன் ஒரு யோகா பாடசாலையில் படிக்கிற 3 சிறுமிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டு அந்த 3 சிறுமிகள் உயிரிழந்ததோடு மாத்திரமல்லாமல் இன்னும் பலர் காயமடைந்திருந்தார்கள். இந்த தகவல் சமூக வலைத்தளங்களில் வதந்தியாக பரவப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் குறித்த நபர் 17 வயதான சிறுவன் ஒரு இஸ்லாமியர் என்றும் என்ற தொடர்பிலான செய்திகள் பரப்பப்பட்ட நிலையில் இதை எதிர்த்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள், கலவரங்களாக மாறியதுதான் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கலவரங்கள் ஆரம்பித்ததன் அடிப்படையில் பிரித்தானிய நீதிமன்றம் முடிவெடுத்தது குறித்த 17 வயது சிறுவனினுடைய அடையாளங்களை வெளியிடுவதாக சொல்லி குறித்த 17 வயது சிறுவன் ருவாண்டா நாட்டு பெற்றோருக்கு பிரித்தானியாவின் கார்டிஃப் நகரத்தில் பிறந்தவர் என்ற அடையாளத்தையும் பிரித்தானிய நீதிமன்றம் வெளியிட்டு வைத்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த கலவரங்கள் எல்லாம் தொடர்ந்து நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ரொதஹாம் என்ற இடத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்றது. குறிப்பாக பிபிசி வெளியிட்டு வைத்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால் EDL என்று சொல்லப்படுகிற இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த கலவரங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது என்ற செய்தியும் பிபிசி வெளியிட்டு வைத்திருக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அகதிகளுக்கு எதிராகவும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து பல இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று புதன்கிழமை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பலத்த கலவரங்கள், தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற தொடர்பிலான செய்தியை போலீசார் வெளியிட்டு வைத்திருக்கிறாங்க. லண்டனை பொறுத்த வரைக்கும் 1300 போலீசார் பாதுகாப்பு கடமையில் தயாராக இருக்கிறதாகவும் முழு பிரித்தானியா முழுவதுமே 6000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்த தயார் நிலையில் இருப்பதாகவும் பிரித்தானியா முழுவதும் இடம்பெறுகின்ற இந்த கலவரங்கள் தொடர்பில் 420 பேர் கைது செய்யப்பட்டதோடு மாத்திரம் இல்லாமல் 140 பேர் மீதான குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டு சிறை தண்டனைக்காக காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை 3 பேர் மீது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நபர் 58 வயதான நபர். இவர் கடந்த சவுத் போர்ட் நகரத்தில் இடம்பெற்ற கலவரத்தில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தின குற்றம் சாட்டப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் குற்றத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருக்கு 3 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஏனைய 2வது 3வது நபர்களுக்கு 30 மாதங்கள் 20 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய அரசு 10 வருடங்கள் வரைக்கும் இந்த கலவரங்களில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு எதிரான சிறை தண்டனை இருக்கும் என்ற தொடர்பிலான செய்திகளையும் வெளியிட்டு வைத்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற வதந்திகள் காரணமாகத்தான் இந்த வன்முறை சம்பவங்கள் நாடு முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத உறுதி செய்த போலீசார் குறிப்பாக டெலிகிராம் ஆப்பில் இந்த வன்முறை சம்பவங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற செய்திகள் பகிரப்படுகின்ற போது அந்த கணக்குகள் முடக்கப்படுவதையும் இன்றைய நாளில் டெலிகிராம் நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கு. அதேவேளை லண்டனில் வோல்தம்ஸ்டோ பகுதியில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற குப்பை தொட்டிகள் எல்லாம் அகற்றப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் குப்பை தொட்டிகளில் நெருப்பு வைத்து அதை தள்ளி விடுறாங்க. அதே மாதிரி குப்பை தொட்டிகளை தூக்கி வாகனங்களை, கடைகளை உடைக்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் வோல்தம்ஸ்டோ கவுன்சில் எல்லா குப்பை தொட்டிகளையும் அகற்றுவதையும் காணக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரியான பல வன்முறை சம்பவங்கள் பல இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாடளாவிய ரீதியில் இருக்கிற எல்லா இமிகிரேஷன் சர்வீஸ் சென்டர்கள், அது பிரித்தானியா முழுவதும் இருக்கிற இடங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள், சிட்டிசன் அட்வைஸ் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் மிக மிக கவனமாக இருக்க சொல்லி போலீசார் தகவலை பகிர்ந்திருக்கிறாங்க. எனவே எல்லோரும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது பாதுகாப்பானதாக இருக்கும். அதே போல பல நாடுகள் குறிப்பாக இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா, நைஜீரியா,
இந்தோனேஷியா போன்ற பல நாடுகள் பிரித்தானியாவுக்கு செல்கின்ற தங்களுடைய நாட்டு பயணிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. முடிந்த வரைக்கும் பயணங்களை தவிர்க்குமாறும், அதே போல சென்றவர்கள் ஏதாவது அசம்பாவிதங்களுக்குள்ள மாட்டுவார்களாக இருந்தால் உடனடியாக தங்களுடைய நாட்டு தூதரகங்களுக்கு அறிவிக்குமாறும் அந்த நாட்டு தூதரகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டு வைத்திருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. இது ஒரு வழமைக்கு மாறான ஒரு தகவல். ஏனைய நாடுகளில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெறும் போது பிரித்தானியா தான் முதன்மை நாடாக முந்திக்கொண்டு தங்களுடைய நாட்டு பிரஜைகளை பாதுகாக்கிறதுக்கான செய்திகளை வெளியிடுவாங்க. குறிப்பாக இப்போது பிரித்தானியாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வன்முறை சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக அளவில் வன்முறை செல்லும் கலவரங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் அனைத்து ஊடகங்களையும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம். இந்த வன்முறை சம்பவங்கள் கலவரங்கள் தொடர்பிலான செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகும் போது இது தொடர்பிலான அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் என்னுடைய சேனலில் கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.